இயேசுவோ ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் அதிகாலையில் அவர் திரும்பவும் தேவாலயத்துக்கு போனார். அனைவரும் இயேசுவிடம் வந்தனர். இயேசு உட்கார்ந்து மக்களுக்கு உபதேசித்தார். வேதபாரகரும் பரிசேயரும் ஒரு பெண்ணை அவரிடம் கொண்டு வந்தனர். அவள் விபச்சாரம் செய்ததற்காக பிடிக்கப்பட்டவள். அவளை மக்களுக்கு முன்னால் நிற்கும்படி யூதர்கள் வற்புறுத்தினர். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, இந்த பெண் ஒருவனிடம் கள்ளத்தனமாக உறவு கொண்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டாள். மோசேயின் சட்டப்படி இவ்வாறு பாவம் செய்கிற ஒவ்வொரு பெண்ணையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர் என்று கேட்டனர். யூதர்கள் இந்த கேள்வியை இயேசுவை சோதிப்பதற்காக கேட்டனர். இயேசுவின் மீது ஏதாவது குற்றம் சுமத்தவே அவர்கள் விரும்பினர். ஆனால் இயேசுவோ குனிந்து தரையில் தன் விரலால் ஏதோ எழுதி கொண்டிருந்தார். யூத தலைவர்கள் அதே கேள்வியை இயேசுவிடம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தனர். ஆகையால் இயேசு எழுந்து நின்று, பாவமே செய்யாதவன் எவனாவது இங்கே இருக்கிறானா? இருந்தால் பாவம் செய்யாத அந்த மனிதன் இவள் மீது முதல் கல்லை எறியட்டும் என்றார். பிறகு இயேசு மறுபடியும் கீழே குனிந்து தரையில் ஏதோ எழுத ஆரம்பித்தார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் ஒவ்வொருவராக விலகி போயினர். முதலில் முதியவர்கள் விலகினர். பிறகு மற்ற